வாழைப்பழத்தின் நன்மைகள். வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ, பி, பி2, சி, சுண்ணாம்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம், பீட்டா கரோட்டின், நார்ச்சத்துக்கள் போன்றவை அதிகமாக உள்ளன. வாழைப்பழத்தின் வகைகளை பற்றி அறியலாம். ரஸ்தாளி. ரஸ்தாளியில் இதய நோய்கள் மற்றும் உடல் வலுவாக்கவும் நல்லது. செவ்வாழை. செவ்வாழையில் கல்லீரல் வீக்கத்தை குணமாக்கும். விட்டமின் சி, பீட்டா கரோட்டின், பொட்டாசியம் உள்ளது இவற்றில். இவை மிகச்சிறந்த வாழைப்பழம். நேந்திரா. வாழைப்பழத்தில் இரும்பு சத்து அதிகம் உள்ளது. பூ வாழைப்பழம். இதில் மூல நோய்களுக்கும் ஆர்த்ரோ ஆர்த்ரிட்டிஸ் உள்ளவர்களுக்கும் பலனளிக்கிறது. மொந்த வாழை. ஏலக்கி. ஏலக்கி அளவில் சிறியது ஆனாலும் மிகவும் இனிமையானது. செரிமானம். இதய ஆரோக்கியத்திற்கும் வலுப்படுத்தவும் உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் எடை இழப்பதற்கும் தோல், முடி மற்றும் எலும்பு ஆரோக்கியம் போன்றவற்றிற்கும் உதவுகிறது. மாதவிடாய் பிரச்சனைக்கும் மற்றும் வாழைப்பழம் பொதுவாகவே தோலில் உள்ள புண்கள், சுரங்குகள், சொறி போன்ற பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. யார் யார் இதை எடுத்துக்கொள்ள கூடாது? நீரிழிவு நோயாளிகள், சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள், இதயவாழ்வு பிரச்சனை உள்ளவர்கள், வயிற்றுப்போக்கு, வாய்வு போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் வாழைப்பழத்தை அதிகமாக சாப்பிடக்கூடாது. குறிப்பாக வாழைப்பழத்தை அசைவ உணவுகளுடன் சாப்பிடுவது தவிர்க்க வேண்டும். வெறும் வயிற்றில் வாழைப்பழம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. ஒரு நாளைக்கு 1 எடுத்துக்கொண்டால் நமது உடலுக்கு தேவைப்படும் பொட்டாசியம் சத்து பூர்த்தியாகும்.